ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எதுவுமே புரிஞ்சிக்காமல் ஒரு 10 விஜய் பாட்டு எடுத்துன்னு கிளம்பிடுறது. ஜில்லா, மாஸ்டரு, பீஸ்ட்டு போகிற இடத்துலலாம் அந்த பாட்டை போட்டு விட்டு அந்த இளைஞர்கள் அங்கே டான்ஸ் ஆட விட்டுட்டு உயிரேனா நான் வரவா, அது வேணா நான் வரவான்னு சொல்லிட்டு உயிரே போகும்போது விட்டு ஓடி போயிடுறது. இந்த தூத்துக்குடியில் ஒரு பெண்மணி அக்னிஷ் அவர்கள் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நிறுத்தி கூட பேசலை. இவர் எல்லா இடமும் போயிட்டா இந்த கூட்டம் வர்றது குறைஞ்சிடும், அது நமக்கு நல்லா இருக்காது, நம்ம இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஏமாத்த வேலை. ஸ்ட்ராட்டஜின்றது வேறு. இது தன்னோட இயலாமையும் தன்னோட உழைப்பு தர முடியாத அந்த தன்மையையும் பாதுகாத்து சொந்த தாவேக்கா வேட்பாளர்களை ஏமாத்துறதுக்கு சமம். சாத்தாங்குளத்தில் 2 பேர் செத்து போனாங்க. 10 காவலர், அதில் ஒரு காவலர் மரணம் அடைஞ்சிட்டார். மிச்சம் 9 காவலருக்கு வாழ்நாள் வரலும் சிறை மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் இழப்புக்கு, 2 பேர் இழப்புக்கு. ஆனால் 42 பேர் செத்துருக்காங்க. ஆனால் அது இன்றைக்கி பேசு பொருளாவோ இல்லை விசாரணையோ இல்லை நீதி என்ன உண்மை என்ன அது தெரியல, டைரக்ஷனே தெரியல. இதற்கு யார் காரணம்? விஜயின்ற ஒரு ஃபேக்டர்னால தானே மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்காமல் இதில் இருக்குது. பொன்ராஜ் அவர்கள் தாவேக்கால இருக்கிற தங்கச்சிங்களை பற்றி அவதூறாக பேசிட்டாருன்னு ஒரு கருத்து. பொங்கி எழுந்து டிஜிபி ஆஃபீஸ் போகிறீங்க. உங்கள் சைடில் இருக்கிற கட்சிக்காரர்கள் எவ்வளவு ஆபாச வார்த்தைகள், எவ்வளோ வன்மமான வார்த்தைகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களை பற்றியோ இல்லை மற்றவர்களை பற்றியோ பத்திரிகையாளர்கள் பற்றியோ இல்லை அரசியல் ரீதியாக எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்போ அன்றைக்கி எதனா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? சரிங்க, நம்ம மனைவி, அவரோட மனைவி அந்நியார், அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அப்போது ஒரு பறவைகளுக்கு, ஒரு புள்ளினத்துக்கும் ஒரு 4 அறிவு 5 அறிவு இருக்கிற மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பு எங்கே போச்சுன்றதான் என்னோட கேள்வி. நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாச்சு. 4 முனை போட்டி என்ற ஒரு நிலவரமே நீடித்திருக்கக்கூடிய நிலையில புதியதா வருகை தந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இந்த தேர்தல் ஒரு சவாலா இருக்கிறதா? உங்களோட பார்வை என்ன? தேர்தல் ஆரம்பித்த பொழுது இருந்த ஒரு எழுச்சி, பேசுபொருள் என்பது இன்றைக்கி படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது பர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த தோரணை இல்லை தொடர்ந்து அவர் செய்தியில் இருக்கிறது, அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் என்பது ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு இருந்தது. குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு இறங்கு முகம். காரணம் என்னென்னா, இது வேறு யாரோ திட்டமிட்டு செயல்பாடுகள் கிடையாது. அவருடைய அந்த உழைப்பு, அவர் வியூகக்கூடிய அந்த தேர்தல் வியூகங்கள், தேர்தல் பேசுபொருள், தேர்தல் பிரச்சார யுக்திகள், கூட்டணி, வேட்பாளர் அறிவிப்பு, வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசக்கூடிய அந்த பிரச்சாரம், 214 தொகுதி போய் பண்ண வேண்டிய ஒரு சில காரியங்கள், வேட்பு மனு அப்போது அந்த தாவேக்க தொண்டர்கள் எப்படி போய் பண்ணியிருக்கணும். என்னென்னா நாமினேஷன் பண்ணுறதுன்றதுலேருந்து ஒரு புள்ளியார் சுழி போடுவாங்க. ஏன்னா நாமினேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் எடுப்பாங்க அந்தந்த வேட்பாளர். அப்போ அந்த இடத்துல தாவேக்கானுடைய வேட்பாளர்கள் எல்லாம் புது முகங்கள், அரசியல் அனுபவம் குறைந்து இருக்கிறவங்க, குற்ற பின்னணி இல்லாதவர்கள். ஒரு சிலர், ஒரு 6 பேர் 7 பேர் அதுலேயுமே தவறு பண்ணியிருக்கார். அதாவது சிறைக்கு போய் வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது, இல்லை ஆல்ரெடி கேஸ் இருக்கவங்க மீது. ஏன்னா இவர் புது கட்சி நடத்துகிறார். அப்போது ஒரு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஹெட்மாஸ்டர் இருப்பார், அந்த ஊரில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். இல்லை ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு தாசில்தார் இருப்பார். இல்லை ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு சில அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி இருப்பாங்க. இல்லை எங்கன்னா ஒரு ஜட்ஜு இருப்பாங்க. இப்போது விஜய் சார் இப்போ நீதியரசர் சந்துரு இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நீதியரசர் சந்துருக்கிட்டேயோ இல்லை நீதியரசர் பையன் பிரகாஷ்கிட்டேயோ போய் இப்போ உட்காந்து ஒரு 4 நாள் பேசுகிறார். சார் இப்போ நீதித்துறை எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன ஆகுனா, அந்த படிப்பினை பாடத்தை பெற்றுக்கொள்வார். இல்லை இன்னொரு உதாரணம், இப்போது மருத்துவம் என்பது தலைநகர் சென்னையில் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இப்போ இவர் ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் தனியார் மருத்துவர்கள் ஒரு 4 பேர், உதாரணத்துக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கொள்ளணும்னா மயில்வான நடராஜன் அவர், அதுக்கப்புறமா உங்களுக்கு இருதய சிகிச்சை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் செங்கோட்டுவேல், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் அந்த மகப்பேறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நிர்மலா ஜெய்சங்கர் அவர்கள்.
இதெல்லாம் வந்து இந்த துறையில் இருக்கிற முன்னணி டாக்டர்ஸ் ப்ரைவேட்டில். அதேமாதிரி ரிட்டையர்டு டாக்டர் இருக்காங்க. இப்போ தேஸ் இருக்காங்க, சிபிஎம் சிபிஐயில் வந்து ஐயா ரவீந்திரநாத் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு தரவுகள் கேட்டிங்கன்னா நாட்டில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு மருத்துவத்தில் கரெக்டாக கிடைக்குதா கிடைக்கலையா, எங்கே எக்ஸ்ரே தட்டுப்பாட்டு, என்ன நீட்டில் என்ன பிரச்சனை, நெக்ஸ்ட்டில் என்ன பிரச்சனை. இப்போ இது மாதிரி ஆளுமைகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு டீயோ காஃபியோ வீட்டில் அரேஞ்ச் பண்ணியோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு பொது இடத்துல உட்காந்து உங்களோட நேரம் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, உங்ககிட்ட நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது, உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த சிந்தனை என்பது கூர்மைப்படும். அப்போ அது பொதுமக்கள் பிரச்சாரம் பேசும்பொழுது, இப்போ ஒரு கிட்னி ராக்கெட்டை பற்றி பேசுகிறாருன்னா இந்த மாதிரி மருத்துவர்கிட்டலாம் பழகிட்டு அவர் பேசும்போது அவரோட தன்மை வந்து இன்னும் தரமாக இருக்கும். அடுத்தது இப்போது நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மண்வளம் திருட்டு, அதுக்கப்புறம் குவாரி, அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ பூ உலக நண்பர்கள் வந்து ஒரு 4 பேர், அப்புறம் பறவைகள் கணக்கெடுக்கிறவங்க ஒரு 4 பேர், இப்போ பறவைகளுக்காகவே வாழறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. திருநாரணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சைடு வந்து நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் குமரகுருன்னு சொல்லிட்டு இயற்கை வளங்கள் எப்படி பாதுகாக்கிறது மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது இது மாதிரி நபர்கள். ஆனால் இவங்களை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காடோட முக்கியத்துவம் என்ன, தண்ணீர் எப்படி பெருகுது, அதை எப்படி பாதுகாக்கணும், மாசு இல்லாத காற்று எப்படி கிடைக்கும், இல்லை தண்ணி வந்து கலப்படம் இல்லாத தண்ணி, குடி தண்ணி, அப்புறம் இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்க. ஐயா நம்மாழ்வார் வழியாக வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு விவசாயத்தில் என்ன பிரச்சனை, கரண்ட் எந்தளவுக்கு கிடைக்கிது, கரண்ட்டில் என்ன சிக்கல் இருக்குது, அப்போ இதெல்லாம் பேசி அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஒரு நாட்டை ஆளணும், ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா அந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதுவுமே புரிஞ்சிக்காமல் ஒரு 10 விஜய் பாட்டு எடுத்துன்னு கிளம்பிடுறது. ஜில்லா, மாஸ்டரு, பீஸ்ட்டு போகிற இடத்துலலாம் அந்த பாட்டை போட்டு விட்டு அந்த இளைஞர்கள் அங்கே டான்ஸ் ஆட விட்டுட்டு உயிரேனா நான் வரவா, அது வேணா நான் வரவான்னு சொல்லிட்டு உயிரே போகும்போது விட்டு ஓடி போயிடுறது. கரூரில் பார்த்தோம் நம்ம. வேட்பாளர் தேர்வுல நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ரசிகர் மன்றத்துல நீண்ட காலமா இருந்தவங்களை, விசுவாசம் உள்ளவர்களை நாங்க வேட்பாளரா தேர்வு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. புதுசா ஒரு ஆளை நாங்க அறிமுகப்படுத்துறோம்னா மக்களுக்கு அது வந்து புதுமுகங்கள், ஆனா எங்களுக்கு எங்களோட மன்றத்துல ரொம்ப வருஷமா இருந்தவங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அதாவதுங்க, தேர்ந்தெடுக்கிறது தப்பு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் சார் ஒரு இடத்துக்கு வந்தால் 5000-10,000 பேர் கூப்பிட்றாங்களோ இல்லையோ, அப்போது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ராசிபுரத்துலேயோ இல்லை ஆர்கே நகர்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு ஆர்கே நகரில் கூட ஓகே கொஞ்சம் பேர் கூடலாம் வந்தாங்க. இப்போ திண்டிவனம், திண்டுக்கல், சிவகங்கை இந்த சைட்லலாம் வந்துட்டு போய் வேட்பாளர் நாமினேஷன் பண்ணும்போது வேட்பாளர் கூட ஆட்களே பெருசாக இல்லை, ஒரு ஆரவாரம் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை. அந்த வேட்பாளர் வந்து அவர் தான் தாவேக்கா வேட்பாளர், ஒரு 4 பேர். அப்போது உங்களோட ரசிகர் பட்டாளம் எங்கே போச்சு, உங்கள் கட்டமைப்பு எங்கே போச்சு? அப்போது அதிமுகக்கோ இல்லை திமுகக்கோ மாற்று நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு உண்டா மாதிரி களப்பணி அங்கே ஆட்டுறாங்களா அப்படின்னா தெரியல. சரி, அது கூட வேணாம், கூட்டம் வேணான்னு. இப்போது ஒரு சிலர் வந்து தனியாக போய் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ தனியாக போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறதுன்றது நீங்கள் ஒரு 3 மாதமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பேசு பொருளாக இருக்கும்ப்பா. ஒரு ஹார்னு சத்தம் இல்லை, போக்குவரத்து நெரிசல் இல்லை, வீட்டுக்கு வராப்பில் தண்ணி கிண்ணி கொடுக்குறோம், இல்லை எதனா வீட்டில் இருக்கிறது கொடுத்தா சாப்பிட்றாரு, நான் தான் தாவேக்கா வேட்பாளர், விஜய் அண்ணன் நிறுத்தியிருக்காரு விசில் சின்னத்தில் இல்லை என்ன சின்னத்தில் அப்படின்னு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்கள இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்க பிரபலமாக இருப்பாங்க. தொகுதியில் ஒருத்தர் போய்ங்க வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறதுன்றதை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. என்ன தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிங்கனாலும், ஃபேஸ்புக்கு, இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வந்தாலும் ஒருத்தரை போய் பார்த்து நீங்கள் நினச்சா நான் ஜெயிப்பேன், எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன், உங்களோட குறை நிறைய எது இருந்தாலும் நான் வந்து உழைக்க தயார், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும். எல்லாமே காசு கொடுத்து முடிக்கிறது அப்படின்றது கிடையாது அரசியல். இன்னொன்று பணபலமும் அவங்களுக்கு இல்லை. ஏழை பாழைகள் அதிகமாக இருக்கிற கட்சி, ஊழல்வாதிகள் குறைவாக இருக்கிற கட்சி. ஊழல்வாதிகளே இல்லைன்ற அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. காரணம் என்னென்னா அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, திமுகலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, பிஜேபியிலேருந்து வந்தாலும் சேர்த்துருக்கிறார் இவர். இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறார். வேறு கட்சியில் எங்கெங்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இங்கே வந்தால் சீட்டு கொடுக்குறத எடுத்துக்கிறார். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே போல அனுபவசாலி இல்ல அனுபவம் கம்மி அரசியல்ல அப்படின்றீங்க. ஆனா அவர் சேலத்துல சமீபத்துல நடந்த பிரச்சார கூட்டத்துல எங்களுக்கு அனுபவம் இல்லையா, 30% தாண்டி மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிவாக பண்ணிட்டு போயிருக்காரு இல்லையா? அது பதிவு இல்லைங்க, அது வந்து மூளை செலவை. அதாவதுங்க, இப்போது திமுகவோ அதிமுகவோ எங்களுக்கு 30% இருக்குது 40% இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்களோட ஓட் பேங்க் அவங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஓட் பேங்க்கில் இருக்கிறோம், எங்கே ஏறுவோம். 300 பூத் எடுத்திங்கன்னா அந்த பூத்தை வந்து அவங்க வெரிஃபை பண்ண முடியும். எந்தெந்த பூத்தில் வந்து போன தேர்தலில் நமக்கு ஏறிச்சு, போன தேர்தலில் எங்கே இறங்குச்சு, சட்டமன்றத்துக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க அந்த பூத்தில், பாராளுமன்றத்துக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க, அதுலேயுமே வந்து ஒரு 10-20% கணிக்க முடியாது.
ஏன்னா 18 19 இளம் வயது, அதுக்கப்புறம் ஓட்டு போடாதவங்க, அந்த மாதிரி அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஐஆருக்கு பிறகு எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு, இல்லை அவங்க வேறு தொகுதி போயிட்டாங்களா, இது மாதிரி இருக்கப்போ அவங்களுக்குமே ஒரு 20% வந்து கணக்கு சரியாக வரும். ஆனால் பட் 80% அவங்களால ஒரு வியூகத்தை அமைக்க முடியும், ஒரு பிரச்சாரத்தை வந்து கூர்மைப்படுத்த முடியும். அப்போ இவ்வளோ வேலை இருக்கும்போது இந்த மாதிரி வேலை எதுவுமே பண்ணாமல், குறைந்தபட்சம் இவருக்கு உண்மையிலே வந்து இந்த தேர்தல் மீது அவருக்கே அக்கறை கிடையாது. இருந்திருந்தால் ஒரு தொகுதிக்கு 10 பேர் கூப்பிட்டு, எங்கேருந்து வரீங்க, ஆரணியில் யார், என்ன பிரச்சனை, இப்போ 10 பேர், இந்த 10 பேரில் ஒரு 2 பேருக்கு சீட்டு கேட்பாங்க. எப்போ உன்னால் என்ன செலவு பண்ண முடியும், நான் 10 காசு கொடுக்க மாட்டேன், நான் வந்து என் ஒரு நாள் கால் ஷீட்டு வேலை இவ்வளோ, இந்த முகத்தை காட்டி நான் உன் ஊருக்கு வரேன், நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நீ எவ்வளோ செலவு பண்ண முடியும், இன்னொருத்தர் நீ எவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, நெருக்கடி தராங்க, திமுக நெருக்கடி தருது. மேடம் நான் சொல்கிறது உங்கள் வீட்டில் பனையூரில் 10 பேரை கூப்பிட்டு பாருங்கன்ற. இப்போது திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் என்னென்ன தொகுதி இருக்குது, செய்யாறு இருக்குது, வந்தவாசி இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, போலூர் இருக்குது, அது மாதிரி தொகுதி கலசப்பாக்கம் இருக்குது. அதெல்லாம் நிர்வாகிகளை ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் திருவண்ணாமலைக்குன்னு ஒதுக்கி நீங்கள் கூப்பிட்டு பேசினீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஊரை பற்றின ஒரு புரிதல் வரும். அதில் யாருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ஆள் தான் வேட்பாளர். இப்போது சரி, இப்போ இதில் எத்தனை பேருக்கு சீட்டு வேணும், நான் என்ன சொன்னேன், ஒரு நேர்மையாக ஒரு நேர்காணல் அவங்களுக்குள்ளே நடத்தி. இப்போ அங்கங்கே வந்து போட்டி பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு கட்சி. எனக்கு சீட்டு கொடுக்கல, நேற்று வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, என்னை கேட்காமலே அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, எனக்குன்னு தான் சொன்னாங்க, புஷி என்னை ஏமாற்றிட்டாரு, ஆதவ் என்னை ஏமாற்றிட்டாரு, தலைவர் அதாவது விஜய் என்னை ஏமாற்றலை அப்படி யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா தலைமை மீது பயம், 2ஆம் கட்ட தலைவர் மேலே பழிய போடுறது பண்ணது. அதாவது கையெழுத்து கட்சியாக போட்டு அறிவிச்சது யார், ஹோட்டலில் விஜய். விஜய் தான் பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு பயம். இப்போ கூட பாருங்களேன், இப்போது விசிக்கால இவ்வளோ பிரச்சனை நடக்குது, யாருமே திருமாவளவன் அவர்கள் தான் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படி சொல்ல மாட்டாங்க. தலைவரோட பிரச்சனை, தலைவரோட சிக்கல் என்னன்றது நமக்கு தெரியாது, தலைமை முடிவு அப்படியே சுற்றி வளைச்சி பேசுறது. தாவேக்கால் அது கூட அவங்களால பேச முடியல, ஏன்னா இப்போ நீக்கிட்டாங்க, என்ன பண்ண முடியும். இப்போது அந்த தூத்துக்குடியில் ஒரு பெண்மணி அக்னிஷ் அவர்கள் பார்த்தோம், அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நிறுத்தி கூட பேசலை. அஜிதா அக்னேஷ் அவர்களை என்ன ஏது பிரச்சனை, வாங்க பேசுவோம், சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை, ஆனால் கட்சி வேலையை பாருங்கள், நான் வந்து இதை ஞாபகம் வச்சுக்குவேன், உள்ளாட்சி தேர்தலோ இல்லை அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருமோ நான் பார்ப்பேன். அதாங்க ஒரு கட்சி விஷயத்தை சரி பண்ணுறது. இப்போ இதே கலைஞர் காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவில் எப்பயுமே நிறைய பேர் சீட்டு கேட்பாங்க, மாவட்ட செயலரும் சீட்டு கேட்பார், எம்எல்ஏவும் கேட்பார். மாவட்ட செயலரை கூப்பிட்டு நீ மாவட்ட செயலராக இருக்கிற, அவனுக்கு வந்து எதுவுமே பண்ணலை, அதான் இந்த வாட்டி சீட்டை கொடுக்குறேன், அவர் தோத்துட்டாப்புலனா உனக்கு பதவி இருக்காது பார்த்துக்க. இது கலைஞரோட ஸ்டைல். அம்மையார் ஜெயலலிதா கூப்பிட்டு நான் நிறுத்துகிற வேட்பாளர் தோத்துட்டா அமைச்சர்னு கூட பார்க்க மாட்டேன், இல்லை மாவட்ட செயலர் கூட பார்க்க மாட்டேன், மறுநாள் காலையில் பதவி போயிடும், பார்த்து வேலை செய்யுங்க, அவ்வளோதான், இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர். இந்த அங்கங்கே போராட்டம் வெடிக்கிறது, நான் வந்து சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன், அதெல்லாம் இருக்காது. அப்போது எதுக்கு நான் இதை எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, இட் வில் டேக் டைம் ஃபார் him to evolve as a leader, பட் ஆர் யூ கோயிங் இன் டு தட் ப்ராசஸ்? உங்களோட வேட்பாளருக்கு, தாவேக்கா வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய மூலதனம் இது, ஆயுதம் இது விஜய் அவர்களோட பிரச்சாரம். நீங்கள் போய் ஊராக சாமி, நீங்கள் தெருவாக போக வேணாம், நீங்கள் பெரிய பக்கா மாதம் பெரிய லீடர், அதெல்லாம் வேறு விஷயம். அட்லீஸ்ட்டு ஒரு 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 சட்டமன்ற தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு மார்க்கெட்டு, 2 பாயிண்ட் பேசலாம் இல்லையா? இவர் எல்லா இடமும் போயிட்டால் இந்த கூட்டம் வர்றது குறைஞ்சிடும், அது நமக்கு நல்லா இருக்காது, நம்ம இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜியில் ஏமாற்ற வேலை, ஸ்ட்ராட்டஜின்றது வேறு. இது வந்து தன்னோட இயலாமையும் தன்னோட உழைப்பு தர முடியாத அந்த தன்மையையும் பாதுகாத்து சொந்த தாவேக்கா வேட்பாளர்களை ஏமாத்துறதுக்கு சமம். ஆனா முன்னாடி இருந்தப்போ, அதாவது இந்த பிரச்சாரங்கள் பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், இந்த பிரச்சாரத்திற்கு முன்னாடி அவர் வெளியே வரல, பனையூர்லயே இருக்காருன்ற ஒரு விமர்சனம் வந்து அவர் மீது வைக்கப்பட்டது. ஆனா இப்போ தொடர்ந்து அவர் பிரச்சாரத்திற்கு வர ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் கூட்டம் கூடுது. இதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்புல எந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சோ அது போல கூட்டங்கள் கூடுது. குறிப்பா கொளத்தூர் தொகுதியிலுமே பெரம்பூர் பிரச்சாரம் அன்னைக்கு வந்து கூட்டம் கூடிச்சு இல்லையா? அப்போ அவர் மக்களை சந்திக்க முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாதா? மேடம், அதாவது ஆசை வந்து முதலமைச்சர் நாற்காலி, ஆனால் அவர் செய்யறனுடைய வேலை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு துரும்பு போடுறாரு. அவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளோ அந்த மாதிரியெல்லாம் வைக்கலை. இன்னொன்று, இப்போ பாருங்கள், இவர் வெளியில் வரமாட்டான்றது தான் பிரச்சனை. கரூரில் இவர் என்ன பண்ணார், இவர் தான் காரணமானது இன்றைக்கி பேச பொருளாக இல்லை.
இப்போ சாத்தாங்குளத்தில் 2 பேர் செத்து போனாங்க, 10 காவலர், அதில் ஒரு காவலர் மரணம் அடைஞ்சிட்டார், மிச்சம் 9 காவலருக்கு வாழ்நாள் வரலும் சிறை மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் இழப்புக்கு, 2 பேர் இழப்புக்கு. ஆனால் 42 பேர் செத்துருக்காங்க. ஆனால் அது இன்றைக்கி பேசு பொருளாவோ இல்லை விசாரணையோ இல்லை நீதி என்ன உண்மை என்ன அது தெரியல, டைரக்ஷனே தெரியல. இதற்கு யார் காரணம்? விஜயின்ற ஒரு ஃபேக்டர்னால தானே மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்காமல் இதில் இருக்குது. அரசியல் ஆதாயத்துக்கு கூட்டங்கள்ல நீங்க ஏன் மேல பழிய போட்டுட்டீங்க அப்படின்னு ஸ்டாலின் சாரை நோக்கி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு பிரச்சார கூட்டங்கள்ல, அப்படி அவர் சொல்றாரு இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது படத்தில் வந்து இவர் போய் எல்லாரையும் பாதுகாப்பார், எல்லாரையும் வந்து தீவிரவாதியே வந்தாலும் தீவிரவாதிகிட்ட சண்டை போட்டு உயிர் கூட போகாமல் இவர் பண்ணுவார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாமே வந்து முதலமைச்சர் பண்ணார், இன்னொருத்தர் மேலே தூக்கி பழிய போடுவார். சரி சதி கோட்பாடு இருக்கு வச்சுக்கோ, ரைட்டு. நீங்கள் ஹீரோ தானே, ஹீரோ என்ன பண்ணோம்? இல்லை ஒரு கட்சி தலைவர் தானே, தலைமை பண்பு இருக்கா? குறைந்தது இந்த ஓநாய்கள் அதனுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோன்னா, இந்த நரிகள் இந்த ஓனாய் அந்த குடும்பத்தில் எப்படின்னா அந்த கூட்டத்தோட தலைமை வந்து கடைசியில் நடந்து வரும். என்ன காரணம்னா வழி நடத்துது. தனக்கு முன்னாடி போகிற அந்த ஓநாய்களுக்கு எதுக்கும் அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது. அந்த குட்டிகள் அந்த பெண்கள்லாம் நடுவில் இருக்கும். அதனுடைய தளபதிகள் 1-2 பேரை முன்னாடி வைக்கும். அதுக்கு பின்னாடி அந்த வயசான ஓநாய்கள் இருக்கு இல்லைங்களா, அது போகும். அப்போ அந்த மொத்த யூனிட் 30 ஓனாய் இருக்குது. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் அப்படியே பயணம் போகுது, தீனியை தேடி போகுதுன்னா எல்லாத்தையும் பார்த்து போகிறது தான் தலைமை. பறவைகள் பலாயிரக்கணக்கு கிலோமீட்டர் மைக்ரேட் ஆகி வரும். எதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினாவோடு இருக்கோ அந்த பறவைலாம் ஃபஸ்ட்டில் போகும். அந்த வி ஷேப்பில் பறவைகள் பறந்து போகும், ரொம்ப தொலைவு போகிறது. அது என்னன்னா, இந்த விண்டு வருது அப்படின்னா அந்த விண்டை வந்து வெலாசிட்டியை கட் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ணி, நான் இளமையாக இருக்கிறேன், நான் வலுவாக இருக்கிறேன், நான் முதல்ல நிற்கிறேன், எனக்கு பின்னாடி நீங்கள்லாம் பயணம் பண்ணி வாங்க, உங்களுக்கு அலுப்பு தெரியாது, போகிற தூரத்தோட கஷ்டம் தெரியாது. அதுதான் தலைமை பண்பு. அப்போது ஒரு பறவைகளுக்கு ஒரு புள்ளினத்துக்கும் ஒரு 4 அறிவு 5 அறிவு இருக்கிற மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பு எங்கே போச்சுன்றது தான் என்னோடய கேள்வி. தலைமை பண்பு சுத்தமாக கிடையாது. சரி, கரூர் கூட ஓகே, அசம்பாவிதம், முன்ன பின்ன தெரியாது, நடந்துச்சு. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒருத்தர் குழந்தை 19-20 வயசு போகிறாங்க, பைக்கில் விழுறாங்க, கோமா போயிட்டு இறந்தே போயிட்டார். யாரை பார்க்க வந்தான்? யாரோட துண்டை? யாரை நேசித்தான்? அந்த மாணவன் உங்களை நேசித்ததை தவிர்த்து அவன் பண்ண தப்பு என்ன? இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு இழப்பு. 19 வயசில் ஒரு குழந்தை இறந்து போகிறான்னா அந்த தாய் தகப்பனோட வலி என்ன இருக்கும், வேதனை என்ன இருக்கும்? இதை கூட உணர முடியாத ஒரு ஆள் எப்படி தலைமை பண்பில் எப்படி தான் ஆடலாம்? தான் சதை ஆடணும்ல. உண்மையிலே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு காட்டுறீங்களே, அப்போ நெஞ்சில் உண்மையிலே தொண்டர்கள் குடியிருந்தால் அழுதுகிட்டு போயிருப்பீங்க. எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் எப்படியா இருந்தார்? பழைய ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுவாங்க, ஒரு தொண்டை வந்து திண்டுக்கல் கூட்டத்தில் இறந்துட்டாப்புலையா, இந்த தொண்டனோட மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவர் இறந்துட்டார். இறந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை 10 வருஷம் பார்த்துருக்குறார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டோன்னு அந்த கூட்டம் வரும்போது அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்தை இதுன்னு அப்போ வந்து தேடுறார், கலெக்டர்கிட்ட சொல்லி எங்கே அதுன்னு. அப்புறம் அந்த அம்மா வராங்க, எல்லாம் கிடைக்குதா, எதுன்னு குறை சொல்கிறது, பார்த்து பண்ணுறீங்க. அப்போ கண் கலங்குறாரு, நான் என்ன செஞ்சாலும் உன் கணவர் என்னால் கொடுக்க முடியாது, என்னை பார்க்க வந்து என்ன செத்து போனான். அந்த மாதிரி இவர் எத்தனை குடும்பத்தை இதுவரையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி ஹோட்டலில் யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு காதும் வச்ச மாதிரி கதவு முடின்னு காலில் வந்து கும்பிட்டாரு, அழுதார், புலம்புனார், மண்ணில் உருண்டார். எவ்வளோ படம் பார்த்துருப்போம். மனிதாபிமானன்றது வந்து என்றைக்காக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வெளிப்படுற விஷயம். சைதாப்பேட்டையில் ஆற்றுல வெள்ளம் போகுது. நான் டெக்கன் கிரானிக்கல் பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன். நிறைய பெண்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியல. தவி ஜமாத்துலேருந்து இளைஞர்கள் வராங்க, வந்துட்டு கயிறை போட்டு நிற்கிறான். இந்த கயிறு மிஸ் ஆகி போச்சுன்னா ஆத்தம் போயிருப்பாங்க அடிச்சுட்டு. ரத்த தான முகாம் எவ்வளோ நடத்துகிறாங்க தமிழ்நாடு தவி ஜமாத்து, எதுக்கு பண்ணுறாங்க? மனிதாபிமானத்தோட வெளிப்பாடு. எப்போனா சென்னை ஆமாங்க, வெளியூர்லேருந்து வராங்க, எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க, மனிதாபிமானம் கம்மி, ஆட்டோ ஓட்டுறவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க, பணத்தை வந்து உஷாராக பார்க்கணும், சென்னையில் கவனமாக இல்லைனா அதெல்லாம் ரைட்டு. ஆனால் எந்த ஒரு வெள்ளம் எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் சென்னையில் இருக்கிற இளைஞர்கள் எந்தெந்த ஊராக இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்து அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அங்கே பிரெட் பேக்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, கர்ப்பிணி தாய்மார் இருந்தால் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறது, குழந்தைங்க எதனா மாட்டிச்சுன்னா குழந்தைங்க நீந்தி போய் தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பண்ணக்கூடிய இளைஞர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை நீங்கள் வந்து கலாச்சார ரீதியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்னோடய பிரச்சனை அதுதான்.
ஆபாச வார்த்தைகள், அவதூறு, அசிங்கமாக பேசுறது, அப்புறம் கண்டமேனிக்கு நடந்துக்கிறது, தாவுறது, குதிக்கிறது, என்ன விதமான கலாச்சாரம் இது? இப்போ வில்லிவாக்கத்துல வந்து ஆதவர்ஜனா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாட்டில வீசி வந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த சைடு வந்து கட்டமைப்பு சரியில்லைன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டாலுமே இந்த சைடு நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வியும் அவங்க வந்து முன்வைக்கிறாங்கல்ல. அது வந்து பாட்டில் யார் வீசினாங்கன்றது எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு தெரியாத விஷயத்தில் அபாண்டமாக தாவேக்காவே தூக்கி போட்டுக்கினாங்க அப்படியும் நான் பேச முடியாது. இல்லை அவர்கள் சொல்வதற்கு போது இது சேகர்பாபு அவரோட கைவண்ணம் அப்படின்றதையும் நான் போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நடக்கும். ஒரு பாட்டிலுக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே, கரூர் விஷயத்தில் எதனா லைட்டாக பேசுனீங்களா? சரி, மாணவர்கள் போய் உயிர் சேதமே ஆகுது. பாட்டில் வந்து பட்டுச்சு, கிழிஞ்சிச்சு, 2 தையல் இல்லை, தையல் கூட இல்லை, சிராய்ப்பு, பேண்டேட் வச்சு ஒட்டு போயிடும். இவ்வளோ பேசுகிறீங்க. அதே மாதிரி பொன்ராஜ் அவர்கள் வந்து தாவேக்கால இருக்கிற தங்கச்சிங்களை பற்றி அவதூறாக பேசிட்டாருன்னு ஒரு கருத்து. பொங்கி எழுந்து டிஜிபி ஆஃபீஸ் போகிறீங்க. உங்கள் சைடில் இருக்கிற கட்சிக்காரர்கள் எவ்வளவு ஆபாச வார்த்தைகள், எவ்வளோ வன்மமான வார்த்தைகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பற்றியோ இல்லை மற்றவர்களை பற்றியோ, பத்திரிகையாளர்கள் பற்றியோ, இல்லை அரசியல் ரீதியாக எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க. அப்போ அன்றைக்கி எதனா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? சரிங்க, நம்ம மனைவி, அவரோட மனைவி அந்நியார், அவங்கள பற்றி பேசுகிறாங்க. இது என்னோடய தனிப்பட்ட விஷயம். என் குடும்பத்தை சார்ந்தவங்களை பற்றி நீங்களாம் யாரும் கருத்து சொல்லக்கூடாது. அவர் ஒரு பெண்மணி, எனக்கும் அவருக்கும் 1000 கருத்து இருக்கிறோம். ஆளாளுக்கு நீங்களாம் பேசுகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். இது யாருக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போது ஓர வஞ்சனை தானே தெரியுது. உங்களுக்குன்னு சின்னதாக லைட்டாக பாட்டில் 10 ரூபா பாட்டில் உடஞ்சி ஒரு சிப்பு எகிரி வந்தால் கூட ஆச்சோ பூச்சோன்னு இந்த வெட்டினரி காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்களா நாய்க்குட்டிலாம் வரும். அது நல்லா பார்க்க புசு புசுன்னு அழகாக இருக்கும். ஊசியை எடுத்துகிட்டு வந்தோம்னா கத்தும். ஊசியே போடக்கூடாது. சவுண்டு யாருன்னா பார்த்தா ஐயோ இந்த குட்டி நாயை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன், அவ்வளோ சத்தம் போட்டு கூச்சல் போனால் பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருக்கும். அதை மாதிரி வேலையை இவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. இவங்களுதுன்னா ஐயோ முயான்னு கத்துறது. ஆனால் ஊரில் இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது மற்றவங்களுக்கு. அதை பற்றி எல்லளவுக்கு ஒரு நோ என்ட்ரி பார்க்குறது இல்லை, ஒரு கூட்ட நெரிசல். இன்னொன்று, இப்போ சமீப காலமாக தாவேக்கா கூட்டத்தில் முன்னாடியெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் வருது. இது உண்மையா பொய்யா, இது எதிர்க்கட்சியோட சதியா சூழ்ச்சியா எனக்கு தெரியாது. சதியாக கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இதை முறியடிக்க வேண்டிய வேலை கட்சி தலைமை. இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் வந்து டிவிகே கட்சி மேலே இருக்குது, தாவேக தலைவர் விஜய் மேலே இருக்குது. அதே போல அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்களின் கூட்டமும் இளைஞர்களின் கூட்டமும் அந்த அளவுக்கு ஆரவாரமாகவும் காணப்படுது. இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும்? அதாவது திராவிட கட்சிகள் மீது உள்ள அதிருப்தியா, இல்லை ஒரு கரிஷ்மெட்டிக் ஹீரோ, ஒரு புதிய மாற்றம் என்னன்னு மக்கள் நினைக்கிறாங்களா? மக்கள் வந்து எப்பயுமே மாற்றத்தை வந்து விரும்புவாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு ஹோட்டல் திறக்கிறாங்கன்னா டெய்லி எதிர் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க, 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க. இதில் சாப்பிட்டு பார்ப்போம், இந்த இட்லி நல்லா இருக்கா, நம்ம பர்ஸுக்கு 10 காசு மிச்சமாகுதா பணம், உடம்புக்கு இது நல்லா இருக்கா, சுவையாக இருக்கா, அங்கே மரியாதையோடு நடத்துகிறாங்களா, போன உடனே தட்டை அப்படி இட்லி அப்படி இந்த சட்னி நீயே ஊற்றிக்கோ, தண்ணி இப்போ தானே வச்சேன் 1 கிளாஸ், அதுக்குள்ளே குடிச்சிட்டு கேட்குறேன். இப்படியெல்லாம் ஹோட்டல் சர்வர் நடத்தினா அந்த ஹோட்டலுக்கு போவாங்களா? இது மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. அப்போது ஒரு ஹோட்டல் புதுசாக வந்தாலுமே அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அந்த ஹோட்டல் பிக்கப் போவாங்க, நல்லா இல்லைன்னா பழைய ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அப்போது இதுதான் பல வருடங்களாக நடந்திருக்கு, பல தேர்தல்களாக நடந்திருக்கு. இந்த மாற்றுக் கட்சி புதிய கட்சின்னு வரும்பொழுது ஒரு 15லேருந்து 20% வாக்காளர்கள் வந்து அந்த கட்சிக்கு போய் வாக்கு செலுத்துறது யதார்த்தம். அதே மாதிரி ஒரு 15லேருந்து 20% வாக்குகள் இவரும் பெறத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இப்போது அந்த 20% வாக்குகளே அவர் வர்றதுக்கு கடினம். இப்போ நேற்று முன்தினத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஆதவர்ஜனா சொன்னார், அதிமுகவோட 25% வாக்கும் எங்களுக்கு எப்போவோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சாத்தியமா, இல்லை இது உண்மையான கருத்து கணிப்பா, இல்லை அவரோட ப்ரெடிக்ஷனில் சொல்கிறாரு? ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது, அடிச்சு விடுறது. ப்ரெடிக்ஷன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் சொல்லணும். இது நடக்குது, இதனால் இப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து இவர் வந்து மக்களுக்கு செஞ்சுருக்காரு, அப்புறம் இந்த சமுதாய மக்கள் இவர் கூட இருக்கிறாங்க, இந்த கட்சியில் வந்து இவருக்கு வந்து கெட்ட பேர் கிடையாது, கட்சிக்குள்ளே போட்டி கிடையாது, அதனால் இவர் வாக்கு வாங்குவார்னா அப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்டராக சொல்கிறோம். இப்போது அதிமுகவோட ஓட்டெல்லாம் அப்படியே இவர் மாறுதுன்னா எதை வச்சு இவர் சொல்கிறாரு?
என்ன அடிப்படை இருக்குது, என்ன முகாந்திரம் இருக்குது? அவர் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி டிவிகே தலைவர் விஜய் சொல்லிட்டு வராரு. அதனால வந்து அதிமுகவை நாங்க வந்து காம்படிஷனா எடுத்துக்கலாம், அவங்க களத்துல இல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்றாரு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டில் ஒரு ஓட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வீட்லேயும் ஒரு ஓட்டு இருக்குன்னா ஒரு 2.5 கோடி ஓட்டு இருக்குது. இது ஒரு கணக்கு. அப்புறம் என்ன சொன்னாங்க, அண்ணா திருமாவளவனை மொத்த கட்சி இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, 20 பேர் தான் அவங்க கூட இருக்காங்க, எல்லாம் எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை பற்றி, அந்த கட்சி ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறமா என்னங்க சொன்னால், காங்கிரஸ் வந்து எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து எங்களை நம்பி வருது, எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு வருது, நாங்கள் வந்து அவங்களுக்கு வேணால் தேவைப்பட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு இது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அதிமுக வந்து எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கு, 90 சீட்டு கூட அவங்க தர தயார், துணை முதல்வர் பதவியும் தராங்க, ஆனால் நாங்கள் வந்து முதலமைச்சர் பதவியை முதல்ல கேட்டோம், 2.5 வருஷம் நாங்கள் முதலமைச்சர், 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு கசியப்பட்ட செய்தி. அதுக்கப்புறம் பிஜேபியும் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது, எங்கள் கூட்டணியில் வரணும்னு வந்து வருது. அப்போது தொடர்ந்து இருக்கிற கட்சியை மக்கள்கிட்ட போய் மக்களோட ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு நேரமும் இல்லை, இவங்களுக்கு அதுக்கு உண்டான வியூகமும் இல்லை, அதுக்கு தயாராகவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கட்சியை பார்த்தா அந்த கட்சி ஓட்டு எனக்கு வந்துடும், இந்த கட்சியோட ஓட்டு எனக்கு வந்துடும், இந்த கட்சியோட ஓட்டு எனக்கு வந்துடும் சொல்லிட்டு இப்படி அபாண்டமாக பேசிக்கொண்டு இதையே முழு நேர வேலையாக பிரச்சாரமாக வைத்துக்கொண்டு இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் ஓட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, நீ இன்னொரு விஷயம் சொன்னார், அமைச்சர்களே நிறைய பேர் வந்து எங்கள் கட்சியில் சேர்த்துக்கு இருக்காங்க. அப்போது சகோதரி அசோகா வந்து கேட்குறாங்க, வாட் ஆர் யூ சேயிங், ஆர் யூ சீரியஸ்? எஸ். இப்போ முகத்தை தூக்கி எங்கேயும் வச்சுக்குவார், பொய் தானே அது. அதேமாரி அதிமுகவில் செங்கோட்டையன் வந்த உடனே நிறைய பேர் அங்கே வெயிட்டிங்க, கொத்து கொத்தாக வர போகிறாங்க, கொத்து கொத்தாக வந்து இன்னும் ஆகுது பாருங்கன்னாரு. எதுக்கு சார் இந்த பொழப்பு பொழைக்கிறீங்க? ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்து நடக்கணும், இல்லை நடந்த விஷயத்த பேசுங்க. சும்மா வாட்டியும் அடிச்சு விட்றது வாய் இருக்குன்றதுனால ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பொய்யாக பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி, தேர்தல் ஆணையம் ஒண்டி தேதியை அறிவிக்கிட்டோம். எங்கள் அண்ணா அதுக்கப்புறம் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு ஒண்டி பாடுறா, இப்படிலாம் பேசினார்ல ஸ்டாலின், நீ எஸ்ஓபி போட்டிருக்கிற உனக்கு நான் யாரு காட்டுறேன், இதெல்லாம் பேசினார்ல. எங்கே 5 தொகுதி இவர் போனார்? எதனா ஒரே ஒரு நாள் 5 சட்டமன்ற தொகுதி ஒரு நாள் இவர் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரா? இன்னும் கையில் விரல் விட்டு என்ன, இன்னும் 14 நாள் தான் இருக்குது. இந்த 14 நாளில் காலைல சூப்பர்மேன் வேஷம், மத்தியானம் ஸ்பைடர்மேன் வேஷம், அதுக்கப்புறமா நைட்டு அயன்மேன் வேஷம், எல்லா வேஷமும் கட்டின்னு போனாலும் 234 தொகுதி தொடர்ந்து வரும். நம்பி அவர்கள் தொண்டர்களை, குறிப்பாக அவரோட வேட்பாளர்களை பில்டப் பண்ணியே ஏமாத்துகிற வேலையை 3 பேர் செய்கிறாங்க. கட்சி தலைவர், அந்த கட்சி தலைவருக்கு உறுதுணையாக புஷி ஆனந்த், அதை இன்னும் பெருசு பண்ணி விஜய் அவர்களோட அந்த பிம்பம் உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு பொய் புரளி இதை வந்து ஆதவர்ஜனை பண்ணுறாங்க. சேகர் பாபு யார் உண்மையான ரவுடி தெரியும், இன்னும் 6 மாதம் தெரியும். இதெல்லாம் ஒரு பேச்சா? அவர் ரவுடி தண்டம் பண்ணுவாருன்னு ஊருக்கே தெரியும். களப்பணி ஆடுறோன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சேகர் பாபு துறையில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு வழக்கு போட்டு நாங்கள் வழக்கு பதியப்பட்டு பண்ணுவோம். அது சும்மா இந்த வாயிலே விளம்பரம் பண்ணுறது, வாயிலே இந்த கோவப்படுற மாதிரி சவுண்ட் விட்டு பேசுறது, என்ன இது? அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தொடர்ந்து வந்து டிஎம்கேவை தான் சார் விமர்சிக்குது, ஸ்டாலின் சாரை விமர்சிக்கிறதும் டிஎம்கே தான் எங்க எதிரி அப்படின்றத அவர் வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப அழுத்தமா வந்து வலியுறுத்துறாங்க. ஆனா ஏன் டிஎம்கே சைட்ல இருந்து திரும்ப வந்து டிவிகே பத்தி பேச மாட்டாங்க? கேள்வி வந்து என்னன்னா, நாங்க திரும்ப பேசிட்டோம்னா நீங்க வளர்ந்துருவீங்க அப்படின்னா, இல்லைன்னா எங்களோட எதிரி டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, இதுதான் வந்து டிஎம்கேவோட கோட்பாடா இருக்கா? என்ன பதில் சார்? நீங்கள் போன சுற்றுல வந்து ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டிங்கல்ல, இது ஸ்ட்ராட்டஜி. டிஎம்கே பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா என்னோடய எதிரி யாருன்னு நான் முடிவு பண்ணுவேன். எல்லாரும் என்னோடய எதிரி ஆக முடியாது. என்னோடய எதிரி அதிமுக. அந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்குது. அப்போ அதிமுக கூட்டணியில் இருக்க பிஜேபியும் எதிர்ப்பேன், பிஜேபியை அதிகமாக எதிர்த்து அதிமுக எதை அதிகமாக எதிர்க்கணும், எதை அதிகமாக எதிர்த்தா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னும் போது பிஜேபி அதிகமாக எதிர்க்கணும், அதிமுக பாதி எதிர்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணி, இது எதுவாக இருந்தாலும் பிஜேபி உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும், மோடி அவர்கள் முடிக்கு கைவிடுவார், இவர் அவரை கேட்டு செய்வார்னு அவங்க ஒரு வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வியூகத்தை உடைக்கிறதுக்கு வழி சண்டை வலிக்கிறார். கலைஞருக்கு வந்து சமாதி கட்டினியப்பா, இடம் கேட்டியே, உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, காமராஜரை விட நீங்கள் பெரிய ஆளா, அவரை விட நீங்கள் பெரிய இது ஆளுமையா, உங்கள் குடும்பத்தில் குடும்ப அரசியல் தானே பண்ணுறீங்க, பால் டாயில் குச்சிட்டு எப்பயோ போக வேண்டியதுனா இப்போ என்னை பற்றி பேசுது, அப்புறம் நாக்கு உங்களுக்கு ஒண்டி தான் இருக்குதுன்னு இல்லை, நான் பேசினேன்னா தாங்க மாட்டீங்க,
நான் ஏதோ கண்ணியமாக போயிட்டுருக்கிறேன், இதோட நிப்பாட்டின்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக இறங்குறேன். உச்சக்கட்ட பிரச்சாரத்துல இருக்கு. இஸ் ஆன் இஸ் ஓன் எழுதி வச்சுட்டு இப்போ இபிஎஸ் பேசுகிறதுக்கும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறதுக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சு, சிலபஸ் சேஞ்சு, ஃபேக்ட்ஸு சேஞ்சு, ப்ளஸ் அந்த தனி மனித தாக்குதல். இனிமேல்ட்டு வந்து இந்த கட்டமைப்பு கொள்கை திட்டம்லாம் கிடையாது. திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட உயிர் நாடி ஆக்சிஜனு. தொண்டர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாரும் ஃபார்வேர்டு அட்டாக். யார் அட்டாக்கு? கலைஞர், அவர் மகன், அவரோட குடும்பம், எல்லாம் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது கார்ப்பரேட் குடும்பம், 2G பணம் போயிருக்குது, பழசு அதில் நிறைய இருக்குது. இந்த பழசெல்லாம் திருப்பி எடுத்து போட்டு மறுபடியும் அட்டாக். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து தைரியமாக அரசியல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து பாஜகவோட கைப்பாவை, நீங்கள் மத்திய அரசுக்கு அடிமை அப்படின்னு அவங்களும், நீங்கள் எப்படி சசிகலா அவர்கிட்ட பதவி வாங்கினீங்க, உங்களோட கதை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 பேருமே வந்து தே ஹேவ் அவங்க என்ன அரசியல் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த இடத்துல விஜய் அவர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக விஜய் அவர்களை பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே தேர்தல் முடிஞ்சவொன்னே பார்த்துக்கலாம், இப்போ வேணாம். ஒரே ஒரு விஷயத்தை 2 பேர் தப்பு பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கடந்து போகிறாங்க இல்லையா தாவேக்காவை, திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணிடுறோம், காவல்துறைகள் கையை கட்டப்படாமல் ஃப்ரீயாக விட்டு அவர் தான் காரணம்னா தூக்கி உள்ளே வைங்க பார்த்துக்கலாம். இல்லை அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம அரசியல் வேறு, 40 பேர் செத்து போயிருக்கிறாங்க கரூரில், விஜய் தான் காரணம்னா நீ நடவடிக்கை எடு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், நீங்கள் தான் காரணம், நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படி யுவராஜ் அடிச்சிருக்கணும். 2 பேரும் என்ன பண்ணாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை இப்போ விஜயை அப்படின்னு விட்டாங்க. விஜய் என்ன நினச்சிங்கன்னா, ஆஹா நம்மளை பார்த்து பெரிய, அதுவும் எப்போ வீட்டிலே ஒளிஞ்சிருந்து மாறு வேஷத்தில் இருந்துட்டு மருவெல்லாம் ஓட்டின்னு வெளியில் பிஸியானது தேடவே இல்லை, அவங்களே பயந்து ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க கொஞ்சம் பேர். அந்தளவில் தான் இருக்குது. அப்புறம் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க கொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே அப்புறமா வெளியில் தைரியமாக சிஎம் சார் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதிமுக வந்து கட்சியே கிடையாது, போட்டியே கிடையாது. ஏன் இதை முன்னாடி பேச வேண்டியதானே? சரி, இப்போ கூட பாருங்கள், பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. இப்போ கடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு, கள்ள கூட்டணியா இருக்கிற திமுகவை நம்பாதீங்க, காவி கூட்டணியா இருக்கிற பாஜகவை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து அவர் வந்து ஓப்பனாவே ரொம்ப நாள் கழிச்சு பாஜக பத்தி பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு வந்தது பாஜக பத்தி அவர் பேசல, ஜனநாயகம் பட விவகாரத்திலயும் சரி, சிபிஐயோட விசாரணையிலும் சரி பேசல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இப்போ வந்து திருச்சி கிழக்குல வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவர் சொல்லியிருக்காரு பாஜக எது இவர் பாஜக எதிர்ப்பு பேசுகிறாரு, இவர் பாஜக எதிர்ப்பு பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் ஃப்ளைட் வச்சுக்கிறாரு அவர், தனியார் விமானத்தில் போகலாம், இல்லை அவருக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கூட போகலாம். நேராக எடுத்து கொல்கட்டா ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு அங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் மம்தா பானர்ஜி, பாஜக எதிர்ப்புன்னா என்னன்னு போய் அங்கே போய் பார்த்துட்டு வர சொல்லணும். நேற்று அறிக்கை, பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஏதோ கள்ள கூட்டணி இருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன், இங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம் தூக்கி அங்கே போடுறாங்க, என் ஊரில் வந்து இவ்வளோ பிரச்சனை எனக்கு கொடுக்குறாங்க, வெஸ்ட் பெங்காலில் அதிகாரிகள் மொத்தமாக மாற்றுறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, பிஜேபியும் திமுகவும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ, ஏன்னா நீ எதிரினா அங்கேயும் இதெல்லாம் பண்ணணும்ல, ஆனால் அந்த மாநிலத்தில் நீ எதுவுமே பண்ண மாட்டேன்ற. பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு காலத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்தவங்க இருக்கிறவங்க. கேள்வி நியாயமான கேள்வி. இப்போது நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் அதை பேசியிருக்கிறேன். என்னென்னா, அமலாக்கத்துறை இடி ரைடில் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் மீது எதுவுமே நடவடிக்கையே இல்லை. பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்த்தா திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் அமைதியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சுன்றது நமக்கு அந்த சந்தேகம் இருந்தது. அவங்க நேற்று புட்டு வச்சு தலைப்பு செய்தி இன்றைக்கி மம்தா பானர்ஜி காங்கிரஸோட நிலைப்பாடையும் திமுகவோட நிலைப்பாடையும் பாஜக கட்சியோட நிலைப்பாடையும் கேள்வி கேட்குறாங்க. உண்மையிலே நியாயமாக நேர்மையாக தான் நீங்களாம் அரசியல் பண்ணுறீங்களா, இல்லை கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு தைரியமாக கேட்குறாங்க. இது ஆளுமையாக வீட்டுக்குள்ளேயே ஏசி ரூமில் போட்டு உக்காந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு செவுத்து பக்கமாகவே அப்படியே போய் நின்றுட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அப்பா சீச பாஜக, அப்புறம் பாஜக காவி கூட்டணி, ஷீஸ் அ டேர் லைனஸ் மாதிரி ரோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது சரி, ஒருவேளை கல்கட்டா தொலைவு, ரொம்ப தொலைவு, கொஞ்சம் முன்னாடி பீகார் போனால் லல்லு பிரசாத் யாதவ்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய்ட்டு சார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதுனா என்ன சார் அரசியல், உங்கள் வரலாறு கேட்டேன், அத்வானி இருந்தப்போ பாட்னாவில் கால் வைக்கக்கூடாது, நீ வந்து தான் பாரு என் ஊருக்கு, உன்னை ஊருக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னா அரசியல் பண்ணிங்களா, அப்போ நான் எதிர்க்கிறதுலாம் எதிர்ப்பே இல்லைன்னா அவர் காதை பிடிச்சி திருவார். இப்போ காமெடி பண்ணாத, பிஜேபி எதிர்க்கிறது இதுதானே, என் கவுன்சிலர் கூட உன்னை விட அதிகமாக பிஜேபி எதிர்ப்பு பண்ணுவாங்கன்னு இவர் பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லி ட்ராமா போட்டுட்ருக்கிறார். விஜய் அவர்கள் பண்ணுறது அரசியலே கிடையாது. விஜய் அவர்கள் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டண்ட்டு, சும்மா கிமிக்ஸ் பண்ணி இந்த வண்டியெல்லாம் வச்சுக்கின்னு லைட்டெல்லாம் போட்டுக்கின்னு சாங் போட்டுக்கின்னு இந்த கூட்டத்தை போகிற இடம்லாம் கூட்டிக்கிட்டு அவர் வந்து ஒரு
ஒரு படம் காட்டிக்கிட்டு இருக்கிறார். முதல் தடவையா அவர் தேர்தல் சந்திக்கிறார். இடைத்தேர்தல் எதுவும் சந்திக்கல, பாராளுமன்ற தேர்தல் எதுவும் சந்திக்கல. முதல் தடவையா அவர் வந்து தேர்தல் களத்துல வந்து போட்டியிடக்கூடிய நிலையில 2 தொகுதியில தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? பயம்தான், வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சொன்னது பயம் இருக்கிறவங்க தான் 2 தொகுதி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னதும், திருச்சி கிழக்குல போட்டியிடுற இனிகோ இறுதியராஜன் வந்து தைரியம் இருந்தா ஒரு தொகுதியில வந்து போட்டியிடலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசியல் பார்வையில இது வந்து எதுக்காக 2 தொகுதியில வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க? எதனா ஒன்றுனா ஜெயிக்கணும், தோற்று போயிட்டா ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். ஆனா வரலாறுலயே இருக்குல்ல சார், ஜெயலலிதா அம்மாவை வந்து யார் நின்னாலும் எங்கள் ஐயா அண்ணாவே நின்னார், அதையும் தான் விமர்சனம் பண்ணணும். இப்போ பயத்தினால ஒரு 2 தொகுதி போட்டி. பயம், ஒரு தொகுதியில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. இப்போ 2 தொகுதியில வந்து எந்த தொகுதி பலமா இருக்குது அவருக்கு? டிவிகேக்கு சார்புனா பெரம்பூர் நல்லாயிருக்கும், திருச்சி கிழக்கு டவுட்டு. குறிப்பா பெரம்பூர் திருச்சி கிழக்கு வந்து தேர்ந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கு? சிறுபான்மையினர் வாக்குகள் இங்கே அதிகமாக இருக்குது, தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிக்கு எதுவுமே பண்ணாமல் தொகுதிக்கு வந்து போய் பிரச்சாரம் கூட பண்ணுறது கிடையாது. நாமினேஷன் பண்ணதோடு சரி, திருச்சி பக்கம் எட்டியே பார்க்கல. பெரம்பூராட்சி ஏதோ ஆளுங்க வராங்க போகிறாங்க, ஏதோ விஜய்க்காக மற்றவர்கள் இங்கே வேலை செய்கிறாரு, அங்கெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அங்கே ராஜசேகரன் சொல்லிட்டு அதிமுகவோட வேட்பாளர் வீடு வீடாக போய் நான் வந்து இங்கே தான் இருப்பேன், நீங்கள் மூஞ்ச பார்க்கணும், நான் லோக்கலு, இங்கே தான் எனக்கு பக்கத்தில், அவர் வந்து நடிகர், பனையூர் பங்களாவிலேருந்து வராரு, அவர் பண்ணையார், திருப்பி பண்ணையார் நடிக்கவே போயிடுவார், உங்களுக்கெல்லாம் விஜய் படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நானே வந்து விஜய் படத்துக்குலாம் இட்டுன்னு போகிறேன், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் அவர். இந்த சைடு இனிகோ இறுதிராஜ், அவருக்கும் தொகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் வெளியூருக்காரரு, அவர் வந்துட்டு லோக்கல்லலாம் வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் பார்க்க மாட்டார், கேட்க மாட்டார், அதனால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு 2 வேட்பாளர்களுமே பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. பட் இங்கே பெரம்பூரில் என்ன ஒரு சிக்கல்னா, அதிமுக அந்தளவுக்கு டைட் பண்ணலை, அதனால் விஜய் அவர்களுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். பக்கத்தில் சென்னை வந்து முதல்ல இருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுபொருள் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் சென்னை தாவேக்காக்கு. என் பார்வையில் அதிகமான வாக்குகள் வந்து தாவேக்கா வந்து சென்னையில் பெறும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த வாக்குகளை அவங்க வாங்குவோம். கிராமத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய எழுச்சியோ இல்லை பேசுபொருளோ அந்த வாக்கு சதவீதம் அறுவடை ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணல. இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ தாவேக்கா பொறுத்தவரையும் எங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு, கருத்து கணிப்பு இருக்கு, அவங்க வந்து அவங்களோட தரப்புல வந்து சொல்லிட்டு வராங்க. சேலத்துல வந்து பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும்போது தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லியிருந்தாரு, எங்களை போல தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. இப்படி பல திசைகள் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் டிவிகேக்கு எந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து கொடுக்கும்? ரொம்ப ரெகுலர் கேள்வி, ஆனால் முக்கியமான கேள்வி இது நீங்கள் கேட்டது. என்ன காரணம்னா, நாட்டு மக்கள் எதிர்பார்க்குற கேள்வி இது. அவருக்கு என்ன தான் கிடைக்கும், என்ன தான் பண்ண போகிறார். அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இதற்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டுன்னு முன்னாடி வச்சு கொஞ்சம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள், ஐயா கமல் அவர்கள், கமல் சார் வந்து 8% வாக்குகள் வாங்கினார், நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கினாங்க. கமல் அவர்கள் ஒரே தேர்தலில் அந்த 8% பிடிச்சிட்டார். காரணம் என்னென்னா, அவர் ஒரு நடிகர், அவரோட அந்த பேசுபொருள், அதுக்கப்புறம் ஸ்டார் வேல்யூவெல்லாம் சேர்ந்தது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து திருவாக போய் கஷ்டப்பட்டு தமிழ் தேசியம் பேசி வெயில் மழை பகல் எல்லாத்தையும் பார்த்து கீத்து அந்த 8 விழுக்காடு வந்தார். ஆனால் இந்த 2 பேர் வாங்கின அந்த 8 விழுக்காடு வந்து பெரிய அரசியல் மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியலை. ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை இவர்களால் தான் இந்த விஷயம் நடந்தது. அப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்களும் வந்து ஃபஸ்ட்டு தனியாக நிற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-12% வாக்குகள் வாங்கினார். கூட்டணி அப்படின்னு போகும்போது எதிர்க்கட்சி தலைவராக வந்தார், கூட்டணியை ஜெயிக்க வச்சார். ஆனால் தனியாக போகும்போது அவராலையும் பெருசாக பண்ண முடியல. இதற்கு முன்னாடி இந்த 3வது அணி மக்கள் நல கூட்டணி அப்படின்லாம் அமைச்சப்போ இந்த 30-40 வருஷத்தில் யாருக்குமே வந்து வெற்றி என்பது கிடைக்கல. ஏன் கிடைக்கல? எம்ஜிஆர் கொண்டு கிடச்சிது. எம்ஜிஆரும் அன்றைக்கி தேதியில் வந்து 3வது அணியாக தான் வராரு. அதாவது திமுகவுக்கு மாற்றுன்ட்டு வராரு, காங்கிரஸ் இருக்கிறது, திமுகலேருந்து பிரிஞ்சு உடஞ்சி வராரு. ஆனால் அவரால் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடிஞ்சுது, அதிமுகவால் முடிஞ்சுது, மற்ற கட்சிகளால் ஏன் முடியலன்னா, எம்ஜிஆர் ஹேட் அ விஷன் அண்ட் ஒரு ப்ராசஸ். தேர்தல்னால் என்ன, தொண்டர்கள்னால் என்ன, கட்சி கட்டமைப்பு என்ன, ஒரு தேர்தலை எப்படி அணுகணும், எப்படி கூட்டணி அமைக்கணும், இந்த வியூகத்தெல்லாம் அமைச்சு மக்கள் பிரச்சனை புரிந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணதுனால தான் அதிமுக அதை செய்ய முடிஞ்சுது. அதிமுக செஞ்ச விஷயத்தை மற்ற கட்சிகளால் ஏன் செய்ய முடியல அப்படின்னா, அந்த ஒரு திட்டமிடுதல், அந்த தொலைநோக்கு பார்வை வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு கை கொடுக்கல. அப்போ விஜய் அவர்கள் நீங்கள் அதே இடத்துல பொருத்தி பார்க்கும்போது விஜய் வந்து மேபி கமல் அவர்களை விட கூடுதலாக வாக்கு வாங்கலாம், ஐயா விஜயகாந்தை விட வாக்குகள் குறையும் என்பது என்னோட புரிதல். எதனால் இதை சொல்கிறீங்கன்னா,
நகரங்களில் அவர் அதிகமாக வாக்குகள் வாங்குவார், கிராமங்களில் அவருக்கு வாக்குகள் குறையும். விஜயகாந்த் சாருக்கு நகரங்களில் வந்து பெருசாக வாக்குகள் இல்லை, ஆனால் கிராமங்களில் அவருக்கு அதிகமாக இருந்தது வாக்குகள். நீங்கள் நகரம் டு கிராமம்னு பார்க்கும்போது கிராமங்களில் தான் அதிகப்படியான தொகுதிகள் இருக்குது, அதிகப்படியான வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் சென்னையில் என்ன தான் பர்சன்டேஜ், திருச்சியில் என்ன தான் பர்சன்டேஜ் எடுத்திங்கனாலும் நீங்கள் வந்து கிணத்துக்கடவு, வால்பாறை, சேந்தமங்கலம், ஏற்காடு, அப்புறம் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, போடி, தேனி இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் சேர்ந்து ஓட்டு வாங்கும்போது அதுதான் உங்களோட வாக்கு எண்ணிக்கை வந்து கூட்டும், பர்சன்டேஜை கூட்டும். அப்போ கிராமப்புறத்துலலாம் இவர் போகிறதே கிடையாது, இவர் போய் பார்க்கல. ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு வேட்பாளர் வந்து அமைச்சர் திருவெரும்பூர் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் பொம்மையை வச்சு எவ்வளோ அவலம். நல்லா இருக்கிறீங்க, வசதியாக கை கால்லாம் ரொம்ப நாள் ஆயுசோடு இருக்கணும் விஜய் சார், ஆனால் உழைப்பு இல்லையே. அந்த பொம்மையை பார்த்த உடனே அவர் பார்த்து வெக்கப்படணுங்க. நான் குத்துக்கல் மாதிரி இங்கே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், என் கட்சி தொண்டை வந்து என் பொம்மையை வச்சு போய் பிரச்சாரம் பண்ணுவேன். இது எவ்வளோ ஒரு மோசம். இப்படி ஒரு தாவேக வேட்பாளர் இப்படி நான் ஆக்கிட்டேனே, குத்தணும். அது என்ன தைரியத்தில் அவங்க போய் நிற்கிறாங்க? இப்போ ஏதோ ஒரு கந்தசாமி, ஒரு பென்னட்டு, ஒரு ராம்சாமி, ஒரு இக்பால் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தைரியத்தில் நிற்கிறாங்க? அந்த இக்பாலுக்கு, அந்த பென்னட்டுக்கு, அந்த ராம்சாமிக்குன்னா ஊரில் பயங்கர பரிச்சயமா, பல கோடி ரூபா சொத்துக்கு சொந்தக்காரரா, இல்லை அவங்க எதனா வந்து கிரிக்கெட்டு இல்லை ஃபுட்பாலில் உலக அளவில் ஃபேமஸ்ஸு வந்து நின்னா உள்ளூரில் ஜெயிச்சிருவாங்களா? என்ன இருக்குன்னு அவங்க என்ன தைரியத்தில் போய் நிற்கிறாங்க? எனக்கு பின்னாடி எங்கள் தலைவர் விஜய் இருக்காருன்னு. அந்த விஜய் எங்கே சார் களத்தில்? விட்டுட்டு ஓடி 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 வந்து நானே சொன்னேன், தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்லேயே தான் உட்காந்துக்கோங்க. ஒரு 15 நாள் சொந்த கட்சிக்காரனுக்காக, சொந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக, சொந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு உழைக்க மாட்டிங்களா? அவங்க பர்மிஷன் கொடுக்கல, சரி சென்னையில் தானே பர்மிஷன் கேட்டிங்க, திருவள்ளூரில் கேட்டிங்களா, காஞ்சிபுரத்தில் கேட்டிங்களா, இல்லை வந்து அந்த சைடு வந்துட்டு எங்கன்னா விழுப்புரம் கடலூரில் கேட்டிங்களா பர்மிஷனு? 234 தொகுதி இருக்கேன் சார் தமிழ்நாட்டில். இல்லை திருச்சியிலையாச்சும் போய் தங்கி சுற்றி துறையூர், அதுக்கப்புறமா பக்கத்தில் அப்படியே தஞ்சாவூர், புதுக்கோட்டை அப்படியே போகலாமே. பிரச்சாரம் போகிறதே கிடையாது, உழைக்கிறதே கிடையாது. உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல இப்படியே அரசியல் பேசி ஏமாற்றி ஆதவர்ஜனை விட்டு பேச விடுறது, 4 பேரை விட்டு பேச விடுறது, இந்த வாய்ஸ் விடல் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது அரசியலே இல்லை, இது ஏமாற்று வேலை. சொந்த கட்சிக்காரரையே சொந்த தலைவர் ஏமாற்றக்கூடிய தன்மை இது. ஒரு 10% வாக்குகள் மட்டுமே பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அதுவும் பார்க்கணும், ஏன்னா இன்னும் 15 நாள் இருக்குது. 30% வாக்காளர்கள் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றதை முடிவு பண்ணக்கூடிய நேரம். 70% வாக்காளர்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதில் தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதுக்கும் முடிவு பண்ணியிருப்பாங்க, அதிமுக ஓட்டு போடவும் முடிவு பண்ணியிருப்பாங்க, திமுக ஓட்டு போட. இது வந்து சைக்காலஜி ஆஃப் ஓட்டர்ஸ். இது வந்து புதுசாக நம்ம சொல்லலை, பல வருஷமாக ஒவ்வொரு தேர்தலையும் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். அந்த 15ல் ஒரு 30% கடைசி சொன்னேன் இல்லைங்களா, அதில் லாஸ்ட்டு 15% வந்து அந்த 2-3 நாளில் முடிவு பண்ணுவாங்க. மிச்சம் ஒரு 15% அந்த ஒரு வாரத்தில் வேட்பாளரோட மூவ்மெண்ட்டை வச்சு முடிவு பண்ணுவோம். அந்த லெக்கில் இருக்கிறாருங்க. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அவர் உழைக்கணும். ஆனால் உழைக்காத ஒருத்தர்கிட்ட உழைப்பு எதிர்பார்த்தா என்ன பண்ணுறது? பாப்போம் சார், உங்கள் நேரத்தை பகிர்ந்ததுக்காக நன்றி. இன்னும் 1 மாத காலத்தில் நம்ம வாக்கு பதிவு எண்ணிக்கை அன்னைக்கு யார் வந்து முன்னிலை முந்துறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.